வணக்கம் நண்பர்களே. மாஸ்டரிங் பவர் பிஐ வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 7. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷுவல் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பை சார்ட்டு, டோனட் சார்ட்டும், ட்ரீ மேப் விஷுவல் அப்படின்ற இந்த 3 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த பை சார்ட்டுன்ற ஒன்று நம்மள நிறைய பேர் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த டோனட் சார்ட் அப்படின்றது பை சார்ட்டோட பெட்டரா? எந்த இடத்துல டோனட் சார்ட் யூஸ் பண்ணோம்? அப்போ ட்ரீ மேப் விஷுவல் அப்படின்றது என்ன? பை சார்ட் டோனட் சார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ட்ரீ மேப் வந்து பெட்டரா அப்படின்றது நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் நேராக பவர் பிஐக்குள்ளே லாகின் பண்ணி இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்போ க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பிளாங்க் பவர் பிஐ ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். டேட்டா செட்டை லோட் பண்ணி பை சார்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம், டோனட் சார்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம், ட்ரீ மேப் விஷுவலை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை உள்ளே கொண்டு வந்துடலாம். நம்ம லோட் பண்ண போகிற டேட்டா ஒரு எக்ஸல் டேட்டா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டேட்டா. ஸோ அதை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸல் ஒர்க் புக் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறேன், ஓப்பன் கொடுத்துட்றேன். ஷீட் 1 தான் நம்மளோட டேட்டா இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துடலாம். எதுக்குன்னா ஒரு குவிக் செக், எல்லா காலமும் பர்ஃபெக்டான டேட்டா டைப்பில் அது ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ பவர் குவெரி எடிட்டர் ஓப்பன் ஆகிருக்கு, டேட்டா செட் லோட் ஆகிருக்கு. ஸோ குவிக்காக செக் பண்ணிடுறேன், எல்லா காலமும் பர்ஃபெக்டாக மேப் ஆகிருக்கா, கரெக்டான டேட்டா டைப்போடு இருக்கான்னு பார்க்குறேன். பார்க்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படின்னா அப்ளைட் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. குவெரியோட நேமை மட்டும் நம்ம மாற்றிட போகிறோம். சேல்ஸ் டேட்டா, இது அப்படியே நம்ம டேட்டா மாடலுக்கு லோட் பண்ணிடலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளை. இப்போது டேட்டா மாடலுக்கு டேட்டா லோட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிற விஷுவல் வந்து பை சார்ட். முதல்ல ஒரு கிளாரிட்டி என்ன நம்ம எடுத்துக்கணுன்னா, பை சார்ட்டை நம்ம எப்போ க்ரியேட் பண்ணணும்? பை சார்ட்டை எப்போ க்ரியேட் பண்ணணும்னா, எப்போல்லாம் நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடி பண்ணணும், இல்லை கான்ட்ரிபியூஷன் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் பை சார்ட்டுக்கோ இல்லை டோனட் சார்ட்டுக்கோ போகணும். இந்த கான்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் நம்மளோட ஃபினான்ஷியல் இயரில் 4 குவார்ட்டர்ஸ் இருக்குது. என்டையர் ஃபினான்ஷியல் இயர் ரெவென்யூ வந்திருக்கும். அந்த என்டையர் ரெவென்யூக்கு ஒவ்வொரு குவார்ட்டரும் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம டீமில் ஒரு 20 சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. 20 சேல்ஸ் பர்சனும் சேர்ந்து ஒரு 150 கோடி சேல்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த 150 கோடி டோட்டல் சேல்ஸ்க்கு ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் போக வேண்டிய சார்ட் பை சார்ட் இல்லை டோனட் சார்ட். சரி, இந்த ட்ரீ மேப் விஷுவல்ன்றது எப்போ யூஸ் பண்ணோன்னா, பை சார்ட்லேயும் டோனட் சார்ட்லேயும் ஒரு டெக்ஸ்ட் காலம் இருக்கும், ஒரு நியூமரிக்கல் காலம். அந்த ஒரு நியூமரிக்கல் காலமை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷனாக ஸ்டடி பண்ணுறோம். பட் எனக்கு மல்டிபிள் டெக்ஸ்ட் காலம் இருக்குது, இதை நான் வந்து ஸ்டடி பண்ணணும். ட்ரீ மேப் விஷுவலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. டிமென்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீ மேப் விஷுவலை படிக்கவும் முடியும், புரிஞ்சிக்கவும் முடியும். இந்த டிமென்ஷன் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு ஒரு பை சார்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த பை சார்ட்டுக்கும் டோனட் சார்ட்டுக்கும் வித்தியாசம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நமக்கு. முதல்ல ஒரு பை சார்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பில்டு பேனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ பில்டு பேனை வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொண்டு வர போகிற விஷுவல் வந்து ஒரு பை சார்ட், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட்டில் பார்த்தோன்னா ஒரு பை சார்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பை சார்ட்டில் நம்ம கொண்டு வந்து சேர்க்க போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கஸ்டமர் டைப்பு, டோட்டல் சேல்ஸு. இந்த ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கோன்றதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இது கிளியராக காட்டுது. நமக்கு ஓஇஎம்லேருந்து கிட்டத்தட்ட 42% கிடச்சிருக்கு. ரீட்டெயிலேருந்து இதுவும் 42 தான். கிட்டத்தட்ட ரெண்டுமே க்ளோஸ் டு த சேம் ஆன்சர். பட் எனக்கு இது வந்து கிளியராக அந்த பர்சன்டேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார்மேட் பேனை யூஸ் பண்ணி லெஜெண்ட்ஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு லேபிள்ஸில் போய்ட்டு நான் என்ன சொல்கிறேன், எனக்கு நீ கேட்டகரியோட பர்சன்டேஜையும் காட்டுன்னு சொல்கிறேன். இப்போ என்னோடய விஷுவல் பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்ட் எடுத்துட்டோம். இப்போ லெஜெண்ட் இனிமேல் தேவையில்லை, நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதால் இப்போ இது கிளியராக கம்யூனிகேட் பண்ணுது, ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கும். எனக்கு சப்போஸ் இதே வந்து நான் வந்து எனக்கு கஸ்டமர் டைப் வேண்டாம், எனக்கு வந்துட்டு டயர் டைப் வைஸ் எனக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்குன்னு பார்க்கணுச்சுன்னா இப்படி பார்க்க முடியும். பட் எப்போ வந்து பை சார்ட்டுக்கு போனோம், எப்போ பை சார்ட்டுக்கு போகக்கூடாதுன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் டிமென்ஷனுக்கெல்லாம் போகக்கூடாது. ஒரு 4 கேட்டகரி இல்லை 5 கேட்டகரினா ஈஸியாக இருக்கும் ஸ்டடி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா லிட்டரலாக நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு இந்த பழைய ரயில்வே ஸ்டேஷன்லாம் அந்த வெயிட் பார்க்குற மிஷின் இருக்கும் பாருங்கள், அதில் இருக்கிற வீல் மாதிரி இருக்குது. பட் ஏன்னா வேல்யூஸ் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்ன்றதால பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு பார்க்க முடியல. பட் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி பார்க்க முடியும். பட் இந்த எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து வெஹிக்கிள் கேட்டகரி உள்ளே கொண்டு வரேன். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இருந்தாலும் என்னால் ஸ்டடி பண்ண முடியும். இதை கூட நம்ம அவாய்ட் பண்ணிடணும்.
ஸோ பெஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ இதே வந்து நான் ஒரு சேல்ஸ் குவார்ட்டர் கொண்டு வரேன் வச்சுங்க. இப்போ பாருங்கள், இது ஈஸியாக இருக்குது பாருங்கள். சேல்ஸ் குவார்ட்டர் கொண்டு போது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, குவார்ட்டர் 4ல் கிட்டத்தட்ட 46.57% கொடுத்துருக்கு. குவார்ட்டர் 1ல் நமக்கு 33. அப்படின்னா 4th குவார்ட்டரில் தான் நமக்கு பெரிய சேல்ஸ் கிடச்சிருக்குன்றதை கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. சரி, இப்போது எனக்கு இதே விஷுவலை நான் டோனட்டில் போடுறேன். ஓகே, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த விஷுவலை இங்கே வச்சுக்கலாம். இப்போ இதை டோனட்டாக மாற்ற போகிறோம். இதை கிளிக் பண்ணி நான் டோனட்டாக மாற்றணுன்னா நான் ஹோம் டேபில் மாற்றலாம், இல்லைனா இன்சர்ட் டேபுக்கு போய் மாற்றலாம், இல்லைனா பில்டு பெயினில் மாற்றலாம். நான் பில்டு பெயினில் போய்ட்டு மாற்றுறேன். இப்போ இது டோனட் ஷர்ட்டாக மாறிடுச்சு. இப்போ முதல் கேள்வி என்ன வரும்னா, ரெண்டுமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கேர்ஃபுல்லாக கவனிங்க. நான் இன்னொரு விஷுவல் க்ரியேட் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் பில்டு பெயினுக்கு போயிட்டு கார்டு விஷுவல் அப்படின்ற ஒன்றை தேடுறேன். இதான் என்னோடய கார்டு விஷுவல். இப்போ கார்டு விஷுவல் கிடச்சிருக்கு. இந்த கார்டு விஷுவலில் நம்ம என்ன கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் சேல்ஸை கொண்டு வரேன். இங்கே வந்திருக்கு டோட்டல் சேல்ஸு. இந்த வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஃபார்மேட்டிங்லாம் பண்ணுறேன். ஃபார்மேட்டிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த லேபிளோட டெக்ஸ்ட்டையும் கம்மி பண்ணுறேன். இல்லை இந்த லேபிளே எடுத்துடலாம். எனக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் வச்சுருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் வச்சுருக்கேன். ஓகே, நல்லா கவனிக்கணும். நம்ம ப்ராசஸை முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்போ டோனட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதோட பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு போகிறேன். பேக்ரவுண்டை எடுத்துடுறேன். எந்த கேட்டகரி கீழே சைஸ் அண்ட் ஸ்டைலில் சைஸ் அண்ட் பொசிஷனில் பேக்ரவுண்டை டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த 13.7 மில்லியனை கொண்டு போய் இதுக்குள்ளே வைக்கிறேன் சென்டரில். இப்போ இந்த லேபிளோட பேக்ரவுண்டே நம்ம எடுத்துடலாம். சைஸ் அண்ட் ஸ்டைலில் போயிட்டு பேக்ரவுண்டை டர்ன் ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக நம்மளுடைய டோனட் ஷார்ட்டை கொஞ்சம் இப்போ பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா டோனட் சார்ட்டுக்கும் பை சார்ட்டுக்கும் எப்போ நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த விஷயத்த நான் பை சார்ட்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரி வைக்கிறது நான் பை சார்ட்டில் பண்ண முடியாது. இதையே கொண்டு போய் நான் பை சார்ட்டில் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன் பாருங்கள். இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+V இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் இப்படி வச்சேன்னா அது பார்க்க விஷுவலில் பாதியை மறைச்சிடும். இது இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எந்த விஷுவல் பெட்டராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது பெட்டராக இருக்கா இல்லை இது பெட்டராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது யார் பெட்டராக இருக்கான்னா டோனட் தான் பெட்டராக இருக்குது. இந்த டோனட்ன்றதை நம்ம எப்போ போகணுன்னா, சென்டரில் என்னோடய டோட்டல் வேல்யூவும் காட்டணும், சைடில் என்னோட டிஸ்ட்ரிபியூஷனும் வேணும். ஸோ இது வந்து எந்த மாதிரி ஒன்றுக்குன்னா, டார்கெட் ஒன்று இருக்குது, இல்லை டோட்டல் காஸ்ட்டு அதோட டிஸ்ட்ரிபியூஷன், டோட்டல் ப்ராஃபிட் அதோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இங்கே காட்டுறோம், அதோட டிஸ்ட்ரிபியூஷனை காட்டுறோம். இது இன்னும் கிளியராக போய் ரீச் ஆகும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ 13.71 மில்லியன் சேல்ஸில் Q4 மட்டுமே 46.57% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். பட் இந்த கேஸில் இது இல்லை அப்படின்னா பிரச்சனை வந்து 46.57ன்றது புரியும். பட் இந்த 13.71ன்றது ஒரு கார்டு விஷுவலாக டேஷ்போர்ட்லேயோ இல்லை ரிப்போர்ட்லேயோ மேலே இருக்கும். அதை நான் பார்த்துட்டு கீழே இதை பார்க்கணும். பட் இங்கே அதே இடத்துல என்னால் பார்த்துக்க முடியும். கார்டை டூப்ளிகேட் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் பண்ணால் ஐ கேன் see it. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எப்போ டோனட்டுக்கு போகணும், எப்போ பை சார்ட். எப்போ டோனட்டுக்கு போனோன்னா டோட்டல் வேல்யூவை உங்களுக்கு சென்டரில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ தட் ஆடியன்ஸ்க்கு அந்த டோட்டல் வேல்யூவும் தெரியும், டிஸ்ட்ரிபியூஷனும் பார்க்க முடியும். சரி, இதுதான் வந்து டோனட்டுக்கும் பை சார்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் நீங்கள் ஸ்லைஸ் எல்லாம் போடும்போது இந்த சென்டர் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகும். பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பவர் பிஐயில். சரி, அப்போது நான் ட்ரீ மேப் விஷுவல் அப்படின்ற அந்த விஷுவலுக்கு எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி, செகண்டரி, அதோட டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த கேஸில் நான் ட்ரீ மேப் விஷுவலை க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். நான் கஸ்டமர் டைப் எடுத்துகிட்டு வரேன், வெஹிக்கிள் கேட்டகரி, டோட்டல் சேல்ஸ். இப்போ என்னோடய ட்ரீ மேப் விஷுவலை கவனிச்சிங்கன்னா இது எப்படி படிக்கணுன்றது தான் பெரிய சேலஞ்சு. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற என்னோடய எண்ட் யூஸருக்கும் சரி, எனக்கும் சரி, இது வந்து புரியணும். இது எப்படி படிக்கணும்னா, எந்த கலர்
உங்களால் பெருசாக பார்க்க முடியுதோ அதுதான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டர் ப்ளூ ஷேடு தான் டாப் லெஃப்டில் வருது அப்படின்னா இவர் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். கீழே வர்றது நெக்ஸ்ட் மேஜர், அதாவது செகண்ட் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் தேர்டு கான்ட்ரிபியூட்டர். லாஸ்ட்டாக இருக்குது ஃபோர்த் லீஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். அந்த ப்ளூ கலர் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோ தட் சேஸ் த கான்ட்ரிபியூஷன் லெவல். இப்போ ஃப்ளீட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஏரியாவை ஆக்கியபை பண்ணியிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஏ ஆர் த லீஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். இதில் சேலஞ்ச் என்னென்னா ட்ரீ மேப் வந்து நமக்கு பர்சன்டேஜிலலாம் காட்டாது. இப்போ நான் போய் டேட்டா லேபிள் ஆக்டிவேட் பண்ணாலும் எனக்கு பர்சன்டேஜில் காட்டாது. பை சார்ட் டோனட் சார்ட்டில் வரா மாதிரி பர்சன்டேஜ் காட்டாது, வேல்யூவை தான் காட்டும். இன்னொரு பெரிய ப்ராப்ளம்னா எல்லாத்துலேயும் அந்த வேல்யூவை நான் கிளியராக பார்க்க முடியாது. இந்த சின்ன சின்ன செக்ஷனுக்குள்ளே போனால் என்னால் அதை பார்க்கவே முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் நான் இதை உட்காந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாலே தவிர எல்லாத்தையும் என்னால் பார்க்குறதுன்றது பெரிய சேலஞ்ச் எனக்கு ட்ரீ மேப்பில் போகும்போது. இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறது மினிமைஸ் பண்ணுறது இந்த ரிப்போர்ட்டோட டிசைனை பொறுத்தது. ஏற்கனவே ஒரு 4-5 விஷுவல் இருந்துன்னா என்னால் இதை அங்கே அகாமடேட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது எப்போ போகணும் அப்படின்னா உங்களோட எண்ட் யூசர் இந்த டைமென்ஷனை பார்த்து அவரால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா பர்ஃபெக்ட். ஸோ ஓஇஎம் தான் பெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றத இவர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். வேல்யூ அவருக்கு முக்கியம் இல்லை, வெறும் யார் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் மட்டும் தெரியணும்னு நினச்சாருன்னா அதை வந்து நம்ம ட்ரீ மேப்பில் காட்டலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ட்ரீ மேப்பில் என்னென்னா அந்த மெயின் கேட்டகரிக்குள்ளே சப் கேட்டகரி இருக்கும்ல, அதில் அந்த சப் கேட்டகரிஸ்குள்ளே யார் வந்து ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர், அதுவும் அவர் ஆக்கியபை பண்ணுற ஸ்பேஸை பொறுத்து. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஓஇஎம்மில் பஸ்ஸு தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர், ஃபாலோட் பை தி ஆஃப் ரோட் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் ஹெவி ட்ரக்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சர். இப்போ அந்த கேஸ் அதே மாதிரி ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஹெவி ட்ரக்கு ஃபாலோட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் நமக்கு காட்டும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஏரியாஸை பார்த்து தான் இன்னும் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஒரு காமன் மேன் ஃபஸ்ட் டைம் ட்ரீ மேப் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஆளாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓவராலாக புரிஞ்சிக்க முடியும், பட் சப்செக்ஷனை புரிஞ்சுக்கிறது வந்து பெரிய சேலஞ்சு. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரீ மேப்புக்கு எப்போ போகணும் அப்படின்னா இது இன்னொரு செப்பரேட் பேஜில் வச்சு நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். ரெண்டாவது உங்களால் வேல்யூஸை லெஜிபிளாக காட்ட முடியுதுன்னா தாராளமாக டிசைட் பண்ணலாம். இல்லைனா இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இதுக்கு பதிலாக ஸ்டாக்டு சார்ட்டுக்கு போயிருக்கலாம், ஸ்டாக்டு காலமோ இல்லை ஸ்டாக்டு பாரோ போயிடலாம். இல்லை இதை செப்பரேட் என்டிட்டிஸாக பிரித்து கூட டிஃப்ரெண்ட் விஷுவல்ஸில் காட்டிக்கலாம், விச் இஸ் பெட்டர். இன்னொரு சஜஷன் என்னென்னா நீங்கள் ட்ரீ மேப் கொண்டு வரீங்கன்னா கொஞ்சம் உங்கள் எண்ட் யூஸரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் லெஜெண்டை டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா த ஆர்டர் ஆஃப் லெஜெண்ட் இஸ் ஆல்சோ தி ஆர்டர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஇஎம் தான் ஹையஸ்ட்டு, அதனால் ஓஇஎம் ஃபஸ்ட்டு, ரீட்டைலு ஃபாலோட் பை ஹோல்சேல், தென் ஃப்ளீட்டு. ஸோ இப்படி பார்க்கும்போதும் ஹி டஸ் நாட் ஈவன் ஹாவ் டு லுக் அட் திஸ் பிளேஸ். இங்கே பார்த்து கூட அவர் கண்டுபிடிச்சிக்கலாம் யார் மேஜர் அண்ட் மைனர் அப்படின்றது. ஸோ ட்ரீ மேப்பை சூஸ் பண்ணும்போது யோசிச்சு சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னொரு செப்பரேட் பேஜில் வச்சு ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக போகலாம். இல்லை உங்கள் எண்ட் யூசர் நாலேஜபிளாக இருந்தாருன்னா ட்ரீ மேப் எப்படி படிக்கணும்னு தெரியும்னா தாராளமாக போகலாம். இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இருக்கேன்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோடய சஜஷன், என்னோடய ஒப்பீனியன். பட் உங்களுக்கு ட்ரீ மேப்பை நம்ம வந்து இப்படி கூட யூஸ் பண்ணலாம், இது டிஃப்ரெண்ட் வேஸில் ப்ரெசென்ட் பண்ண முடியும், அது இன்னும் ஈஸியாக இருக்கும், மற்ற விஷயங்களோட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தாராளமாக லேர்னிங்கிறது 2 சைடாக நடக்கணும். நம்ம சப்ஸ்கிரைப்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணோம், நானும் உங்கள்கிட்டருந்து கற்றுப்பேன். இதோட அந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். எப்போ பை சார்ட்டுக்கு போனோம், எப்போ டோனட் சார்ட்டுக்கு போனோம், பை சார்ட்டுக்கும் டோனட் சார்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் எது அப்படின்றதையும் பார்த்தோம். ட்ரீ மேப் விஷுவலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், என்ன ட்ராபேக்ஸ்ன்றதையும் பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.